உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரமிட் வைங்க, கருங்காலி போடுங்க, குதிரை பட மாட்டுங்கள்னு சொல்கிற வாஸ்து நிபுணர்களை தாண்டி அவர் பொட்டு கூட வைக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் பார்த்தா. அதாவது 19ஆம் தேதி நைட்டு மிட் நைட் 2:30 மணிக்கு உயிர் போனதாக தகவல் வருது. 17ஆம் தேதி நம்ம ஆஃபீஸுக்கு வராரு. வாஸ்து அப்பாயின்மெண்ட் நிப்பாட்ட போகிறேன், கோயிலுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஒன்றும் இல்லை, நெல்லை வசந்தன் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய புக்குக்கு இவர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்த உண்மையால் யாருக்குமே தெரியாது. நெல்லை வசந்தன் சார் எழுதின புக்கை இவர் சில புக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்த விஷயங்கள் இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இனோவா கார் எடுத்தார், இப்போ தான் கிறிஸ்டா. வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0007 வரும். 7னா கேது. கேதுனா உலகத்தை விட்டு போவது. எனக்கு உலகத்து மேலே இருக்கக்கூடிய பற்றுலாம் குறைஞ்சி ரொம்ப வருஷம் ஆகுது. சம்பவத்தை நான் உலகத்தை விட்டு போகணும். அப்போ அவர் இறப்ப முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. இருக்கிற வரைக்கும் கூட்டம் இருக்கும், நம்ம இல்லைன்னா எவனும் இருக்க மாட்டான்னு வரும். அவங்க வீட்டால் 10 பேர், க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய 10 பேர், அவ்வளோதான். வேற யாருமே வரல. அப்போ இதுதான் ஒரு வாஸ்து நிபுணருக்கும் ஒரு ஜோதிடருக்கும் மக்கள் கொடுக்கின்ற ஒரு மரியாதையா? இந்த உலகத்துல அவர் இல்லை, அவருக்கு அடுத்து வாரிசு அப்படின்னு யாராவது வாஸ்துல இருக்காங்களா சார்? அவங்க ஃபேமிலியில் இதுக்கப்புறம் வாஸ்து சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்லாம் யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரவிரமணா சாரே எதனா ஒரு அருவமாக இருந்து எதனா ஒரு வழி நடத்துவார்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத A to Z, அதாவது இப்படி இருந்தால் தான் வாஸ்து, மற்றபடி இருந்தால் அது வாஸ்து தவறான வாஸ்து, அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதன் ஆன்மீகமில் நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் மறைந்த ரவிரமணா சார் அவர்கள். அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் 90% வாஸ்துக்காகவும் மக்களுக்காகவுமே அவர் அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் கூடவே ட்ராவல் பண்ணி அவரோடவே நிறைய விஷயங்கள் இருந்து கற்றுக்கொண்ட திரு சம்பத் சுப்பிரமணி சார் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோடயே இருந்த ஒருத்தர் இப்போ உங்களோட இல்லை, அந்த வருத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது? மீளா துயரம் சொல்லலாம். எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. நடுக்கடலில் கப்பலில் பயணிக்கும் போது துடுப்பை நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி கரை சேர போகிறோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நடு கடலிலே துடுப்பை இழந்தது போல் நான் வந்து உணர்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரமிட் வைங்க, கருங்காலி போடுங்க, இந்த வீட்டில் வந்து இந்த பூஜை செய்யுங்கள், இந்த பொருளை மாற்றுங்கள், குதிரை பட மாட்டுங்கள்னு சொல்கிற வாஸ்து நிபுணர்களை தாண்டி அவர் பொட்டு கூட வைக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் பார்த்தா. அவ்வளோ நாலேஜான ஒரு பர்சன். அவருடைய நாலேஜ் வந்து ஒரு 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 பவுண்ட்ரிக்குள்ளே அடக்க முடியாது. நீங்கள் எந்த துறையில், இப்போ பத்திரிகை துறையில் இருந்தார் ரொம்ப வருஷமாக. பத்திரிகை துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுமே அவருக்கு ஃப்ரெண்டு, டிபார்ட்மெண்ட் சார்ந்த அனைத்து நண்பர்களுமே ஃப்ரெண்டு, அமைச்சர்கள் சார்ந்த அனைத்து நண்பர்களுமே ஃப்ரெண்டு. அவ்வளோ வாஸ்துக்காக தன் வாழ்க்கையை 30 வருட காலங்கள் செலவு செய்த ஒரு மனிதர். ஆனால் இப்படி ஒரு மனிதர் இருக்காருன்னு நிறைய பேருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. அவர் மாட்டம் வாஸ்து பார்ப்பார், போவார் வருவார். இவரை நம்ம விடக்கூடாது. இவரை வந்து, ஏன்னா நிறைய பேர் ஒன்றும் தெரியாத ABCD தெரிஞ்சவங்களாம் வந்து பெரிய பில்டப் கொடுக்கும்போது எல்லாம் தெரிந்த மனிதர் வெளியுலகத்துக்கு வர வேணும்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து ஆதன் ஆன்மீகத்தில் இதே இடத்துல நம்ம வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். அவருக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். வாஸ்துவின் தந்தை அப்படின்னு எனக்கு ஒரு பேர் வச்சேன். அவருக்கு அடிக்கடி சிரிப்பார். வாஸ்துவின் தந்தையின் பேர் வச்சது சம்பத்து. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அந்த பேர் வச்சார். இருந்தாலும் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு பெருந்தன்மையாக சொல்லக்கூடிய ஒரு நபர். ஒரு பந்தா இருக்காது, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பார். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார், ஸ்கிப் பண்ணிட்டு போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனிதர் மாரடைப்பால் இறந்தது வந்து கரெக்டாக இறக்குறார். என்னைக்கு 20/12/2024 நள்ளிரவில் இறக்குறார். அதாவது 19ஆம் தேதி நைட்டு மிட் நைட் 2:30 மணிக்கு உயிர் போனதாக தகவல் வருது. 17ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். 17ஆம் தேதி நம்ம ஆஃபீஸுக்கு வராரு. வாஸ்து அப்பாயின்மெண்ட் நிப்பாட்ட போகிறேன், கோயிலுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும், நிறைய வீடியோ பதிவு பண்ணணும். வீடியோ வந்து சாதாரண வீடியோவோ எல்லாமே. இந்த வீடியோவோட தொடக்க பதிவு ஆதன் ஆன்மீகத்தில் என்னோட உட்காந்து பேசிட்டு போனார் சார். சொன்னார். உங்ககிட்ட பேசுனதையும் என்கிட்ட 17ஆம் தேதி சொன்னார்.
இந்த மாதிரி தமிழ்ச்செல்வின்றவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. ஆகம விதிகள்லாம் என்னன்னு கேட்டாங்க. ஒட்டியானம் போடுறது, இந்த மாதிரி பெண்கள் யூஸ் பண்ணுற 28 பொருட்கள் தான் ஆகம விதின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட என்ன கேட்குறதுனே தெரியல அப்படியே நீங்கள் பேச பேச நான் அப்படியே ப்ரீஸ் ஆகிட்டேன் நீங்கள் சொன்ன விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேசும்போது கம்முன்னு ஆகிட்டாங்க, எதுவுமே எனக்கு கேள்வியே கேட்கல சம்பத். அப்புறம் சொன்ன விஷயங்களுக்கு அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, சார் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கூட உட்காந்து பேசும்போது எனக்கே ஒரு புது அனுபவம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதான் என்கிட்ட உங்களை பற்றி என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொல்லிவிட்டு அந்த 17ஆம் தேதி நாங்கள் எப்போ பேசினாலும் எல்லா விஷயத்தையும் கலந்து பேசிப்போம். அவர் என்ன இன்டர்வியூவில் பேசினார், என்ன பண்ணார் என்கிட்ட சொல்லுவார், சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், இதே மாதிரி கலந்து பேசிப்போம். லாஸ்ட்டாக உங்ககிட்ட தான் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்து தான் 17ஆம் தேதி என்னை மீட் பண்ணார். மீட் பண்ணிவிட்டு தாம்பரத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார். வரும்போதெல்லாம் நான் தான் ரூம் போடுவேன். அவருக்கு ஒரு 2 மாதமாக சொல்லிட்டாரு, நீ ரூம் போட வேண்டாம், நீ போடுற ரூம் நல்லா இல்லை, எனக்கு வேணான்ட்டார். நான் தாம்பரத்தில் ஒரு ரூம் போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கு அப்படின்ட்டார். சரிங்க சார், நீங்கள் அங்கேயே தாம்பரத்துலேயே போட்டுக்கோங்க சார் நல்லா, ஏன்னா அவருக்கு வந்து அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி டிஃபன் தருவாங்க, கொஞ்சம் ரூம் ப்ராடாக இருக்கும், ரோடு வசதி, டக்குன்னு வண்டி எடுத்தால் எல்லா சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்டுக்கு வாஸ்துக்கு போகிறதுக்கு விசிட்டுக்கு போகிறதுக்குலாம் கரெக்டாக இருக்குன்னா தாம்பரத்தில் தங்க இருந்துச்சு சார். வீடு பார்க்க சொல்லியிருந்தார். வீடு பாரு, நான் வந்தால் அடிக்கடிக்கு ஹோட்டலில் தங்கிறதுக்கு வசதியாக இல்லை, வீடு கொஞ்சம் ஹையஸ்ட் பட்ஜெட்லேயே பார்ப்பா அப்படின்னாரு. இதெல்லாம் போயிட்டே இருந்தது. 19ஆம் தேதி ஒசூருக்கு போயிருக்காரு. ஓசூரில் அவருடைய நண்பருக்கு வாஸ்து பார்க்க போயிருக்காரு. வாஸ்து பார்த்துட்டு வந்து நண்பரும் அவரும் நைட்டு 2 மணி வரைக்கும் பேசியிருந்தாங்க ஹோட்டல் ரூமில். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது தூங்குவார், ரொம்ப டயர்டாக இருந்தாருன்னா. அது மாதிரி தூங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்திருக்கு, தூங்கும்போது இப்போ தலை சாய்ந்தாலோ கை வந்து ஒரு அன்ஷேப்பில் இருந்தாலோ நம்ம தட்டி எழுப்பி சரியாக படுக்க வைப்போம், அந்த மாதிரி எழுப்பும்போது எழுந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மாரடைப்பால் இருந்தது தான் உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நியூமராலஜியில் மிகப்பெரிய ஞானம் உள்ளவர் அவர். நியூமராலஜி பற்றி இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா நியூமராலஜியில் ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி அவருக்கு. வாஸ்து மட்டும்தான் தெரியும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. நிறைய நியூமராலஜி ஃபாலோ பண்ணுவார். பண்டிட் சேதுராமனுடைய ஃபுல் டீட்டெயில் அவருக்கு தெரியும். இப்போ திருப்பதி பெருமாளை வந்து அவர் சனின்ற ஒரு கிரகத்தை வந்து குறிப்பிடுவார். பெருமாளே ஒரு சனி பகவான் சொல்லுவார். என்கிட்ட நிறைய வாட்டி திருப்பதி பற்றி பேசியிருக்காரு. அப்போது எப்படி சார் அது சனின்னு சொல்கிறீங்கன்னு கேட்பேன். ஆமாம், தனியாக தானே இருக்கார், தனிமையில் இருப்பது சனி. நம்ம என்ன சொல்லுவோம், கேதுன்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் தனிமைன்னா. அவருடைய பார்வையும் அவருடைய கோணமும் வித்தியாசமாக இருக்கும், எல்லாத்துலேயுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர் கூட. அப்போது பண்டிட் சேதுராமனுடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சார். ஒரு டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கையை சொல்லுவார். ஆனால் அதை கூட அவர் ஃபாலோ பண்ணல. அதையும் தாண்டி வாஸ்து மேலே அவருக்கு அதீத நம்பிக்கை வந்தது காரணம் என்னென்னா, என்கிட்ட சொல்லுவார், என்ன நிறைய வாட்டி திட்டியிருக்கார், என்கிட்ட சொல்லிகிட்டே திட்டுவார். ஜோதிடர்கள்னு சும்மா சொல்லி இந்த ஊரை சொல்லிட்டு சுற்றிட்டு வரானுங்க, யார் லைஃப்பை மாற்ற முடியாது ஜோதிடர்களால். ஆனால் வாஸ்துவில் அப்படி கிடையாது, ஒரு இடத்த இடித்தால் ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லுவார். அவருக்கு ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் சரியாக சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை என்பது அவருடைய அர்த்தம். இன்னும் நெல்லை வசந்தன் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய புக்குக்கு இவர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்த யார் யாருக்குமே தெரியாது. அவர் ஆமாம், நெல்லை வசந்தன் சார் எழுதின புக்கை இவர் சில புக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்த விஷயங்கள் இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக சார் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நிறைய ட்ராவல் பண்ணி பேசிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஏன்னா இவர் பத்திரிகை துறையில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் இவர் நாடி வருவாங்க போல். நெல்லை வசந்தன் சாரும் அந்த மாதிரி ஒரு வாட்டி புக்கு விஷயமா இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது இவர் ஒரு புக்கை கரெக்ஷன் செய்து கொடுத்ததாகவும், ஒரு புக்கு கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் பப்ளிகேஷன் பண்ணல அப்படின்னு சொன்னதும் உண்டு. நெல்லை வசந்தன் சார் எழுதிய புத்தகம் ஒன்று வெளியே வரல, அது ரவிரமணா சார்கிட்டே இருக்குது. கரெக்ஷன் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு, அப்படியே கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. இவரும் வாங்கல, அவரும் கொடுக்கல, அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பல துறையில் வந்து கான்டாக்டில் உள்ள ஒரு நபர். திருமணமே செஞ்சுக்கல, 57 வயசாகுது அவருக்கு. 1967 பிறந்தவர். 4 தங்கச்சி 1 தம்பி. இவர் தான் வீட்டுக்கு மூத்தவர். சார் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னும்போது அதுக்கு அவர் சொன்ன பதில், அவர் எப்படின்னா இப்போ ஒரு வாஸ்து பார்க்க போகிறாருன்னு வைங்களேன், அந்த போகிற ட்ராவல் பண்ணுற அந்த 1 hour 2 hourலையே போய் பார்க்கக்கூடிய சைட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நாலேஜ் எல்லாம் நான் இப்போ இங்கேருந்து டி நகர் வராரு அப்படின்னா, வீட்டிலேருந்து டி நகர் வர்றதுக்குள்ளே அவர் என்னென்ன சம்பவங்களை கடந்து வராரோ அதுதான் இங்கே வாஸ்து பலனாக இருக்கும்னு அவர் சொல்லுவார் எனக்கு.
அந்த மாதிரி நிமித்தங்கள் சகுனங்களை அதிகமாக ஃபாலோ பண்ணுறவர், நியூமராலஜியை அதிகமாக ஃபாலோ பண்ணுறவர். அவர் வந்து இனோவா கார் எடுத்தார், இப்போ தான் கிறிஸ்டா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தார். வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0007 வரும். ஏன் சார் 7 எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் 7னா 7னா கேது, கேதுன்னா உலகத்தை விட்டு போவது. எனக்கு உலகத்து மேலே இருக்கக்கூடிய பற்றுலாம் குறைஞ்சி ரொம்ப வருஷம் ஆகுது சம்பவத்தை, நான் உலகத்தை விட்டு போகணும். அப்போ அவர் இறப்ப முன்கூட்டியே கணிச்சிருக்காரா? அதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த உலக மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உலக மக்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் வாஸ்து பார்த்தாரு, அவர் வாழ்க்கையை ஏன் காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுவே முதல்ல தவறான கேள்வி தான். இப்போ எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குறாரு, டாக்டர் சாக மாட்டாரா? எல்லாருக்கும் கேஸு கோர்ட்டுன்னு வாதாடுவார் வக்கீல், அவங்க வீட்லேயே ஒரு டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிதான். இப்போ ஊருக்கே மெக்கானிக் வண்டி ரெடி பண்ணுவார், அவருடைய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஊருக்கே வந்து உலகமே ஒருத்தருடைய காமெடியை பார்த்து சிரிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவரோட வீட்டில் ஒரு சோக கதை இருக்கும். இந்த பிரபஞ்சம் நீ எதை கொடுக்குறியோ அதற்கு எதிர்மறையாக ஒரு விஷயத்தை உங்ககிட்டேருந்து வாங்கிக்கோன்றத நிறைய வாட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போது அவர் வந்து ஒரு வண்டி எடுக்கிறாரு, 0007 வண்டி நம்பரு, கிறிஸ்டா காரு, இப்போ தான் 3 மாதம் ஆகுது. ஏன் சார் 7ஆம் நம்பர் எடுத்தீங்க? 7 தான் நம்மளை வேறு உலகத்துக்கு கொண்டு போகும். வேறு உலகம்னா சார் இந்த உலகத்தை விட்டு நம்மளை கொண்டு போகுன்றார். அவருடைய இறப்பு அவர் கணித்தாரா இல்லையா என்றதை தாண்டி அவர் இந்த உலகத்தின் மேலே பற்றெல்லாம் குறைஞ்சி அவர் நிறைய மக்களை வந்து பார்த்து நிறைய துரோகங்கள், நிறைய ஏமாற்றங்களை பார்த்து ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனிதனாக நடமாடிட்டு இருந்தார். இதுதான் உண்மை. லாஸ்ட்டாக 17/12/2024 செவ்வாய்க்கிழமை நம்மக்கிட்ட பேசின விஷயம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் சேஷாத்ரியை பற்றியும் பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகரை பற்றியும் நம்ம வீடியோ போடணும். இந்த வீடியோ வந்து சாதாரணமாக உட்காந்து போடுற மாதிரி இருக்கக்கூடாது, டெப்த்தான விஷயத்த நம்ம கொண்டு வரணும். அப்போ நான் அப்பாயின்மெண்ட்லாம் குறைச்சிட்றேன், நம்ம வாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னார். இது 2 மாதமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ மும்முரமாக இறங்கிட்டார். ஜனவரிக்கு அப்புறம் நானும் எங்கள் ஆஃபீஸில் அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்லாம் எடுக்க நான் நிப்பாட்டிடுங்க பிப்ரவரி வரைக்கும் சொல்லிட்டேன், இந்த ரிசர்ச்சுக்காக. இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரையும் சேஷாத்ரியை பற்றியும் டெப்த்தாக பேசிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேமராமேன் வர சொல்லியிருந்தார். நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் நல்ல ஒரு ஆளை, சார் இவரை வச்சு பண்ணால் நல்லாயிருக்குன்னு. சரி அவரையும் வர வச்சுட்டேன், ஃபோன் அடிச்சு. 17ஆம் தேதி நாங்கள் எல்லாம் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்ல, சார் உடனே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க தலை, என்கிட்ட கேமரா இருக்குது, இதை வச்சு பண்ணணும். இல்லை வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம இது நல்லா பண்ணணும், குவாலிட்டியாக இருக்கணும். அவர் என்ன சொன்னார், சார் ரொம்பலாம் எடுத்தவுடனே அதிகமாக செலவு பண்ண வேண்டாம், இந்த ஃபீல்டிலே நான் இருக்கிறதுனால சொல்கிறேன், பண்ணணுன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு கேமரா இருக்குது, பாடி தண்ணி ரேட்டு, லென்ஸ் தண்ணி ரேட்டு, அதில் கூட நம்ம பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் விஷயம் அது இல்லை சார், உங்ககிட்ட கண்டென்ட் இருக்குது, சாதாரண ஒரு வீடியோ எடுத்து போட்டால் கூட உங்களுடைய கண்டென்ட்டுக்கு மக்களுக்கு போய் சேரும்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் கொடுக்கறது பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோன்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய தவறான தகவல்களை சொல்லிட்டு வராங்க. அதனால் ஒரு பெரிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டும். எஃபெக்ட்ஸாக எடுக்கணும்னா கூட எடுக்கலான்ற மனநிலையில் அவர் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிளம்புறாரு. அன்றைக்கி பெரிய நடந்த ஒரு பெரிய ஒருத்தன் என்னன்னா, என்னை சாப்பிட கூப்பிட்டார். நான் மாலை போட்டிருந்தேன். எப்போவுமே அவர் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே செய்கிறாள். அன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், சார் நீங்கள் போங்க சார், நான் கூடவே இருக்க போகிறோம். 3 நாள் சென்னையில் தான் இருக்க போகிறார். ஏன்னா நான் சாப்பிட்ணும், நம்ம டிரைவர் ஆஃபீஸில் சாப்பிட்ணும், அதனால் நான் மாலை போட்டதுனால மறுபடியும் ஈவினிங் குளிக்கணுன்றதுனால அன்றைக்கி சாப்பிட கூப்பிட்டார். நான் போகல. சார் நீங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போயிடுங்க சார், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு அவரை அனுப்பி விட்டோம். அவரும் கிளம்பிட்டார். அப்போது இதுலேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரியாத சொல்லிக்கிறேன். ரவிரமணா சார் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா என்றைக்கோ மீடியா ஃபீல்டில் வந்திருக்கலாம். இப்போது நாதனை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவருக்கு மீடியா தெரியாத ஆள் கிடையாது, அவர்கிட்ட கான்டாக்ட் இல்லாமல் கிடையாது. அவர் ஒரு பத்திரிகையாளர். அதில் அவர் மனசு வச்சார்னா சன் டிவியில் கூட போய் உக்காரலாம். அவர் வர விரும்பலை. இப்போ நான் போய் கூப்பிடும்போது வராரு. அப்போ தான் சொல்கிறாரு, எப்போ இந்த பிரபஞ்சம் என்னை அழைக்கிறதோ அப்போ நான் வரேன். அவரை நோக்கி ஒரு விஷயம் போனால் மட்டும்தான் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவார். ஏன் சார் இவ்வளோ நாளாக நீங்கள் மீடியாவில் வரல, என்னை யாரும் கூப்பிடல. அவர் சொல்கிற பதில தான். ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல, என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல. அப்போது அவரை நோக்கி என்ன வருதோ அதுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவார், மற்றதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்படியே வாழ்ந்தார், அவர் அப்படியே வாழ்ந்துட்டார். அதுதான் உண்மை. அப்போ வந்து
ரவிரமணா சார் வந்து பணப்பற்றாக்குறையோ வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவர் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏன் அவர் எளிமையாக வாழ்ந்தார்னா, அவர் இந்த வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தோடைய உண்மையான ரகசியங்களை புரிந்து கொண்டார். சும்மா நீங்கள் வாஸ்துவே வேண்டாம், சும்மா நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே அவருடைய தன்மை, அவருடைய நாலேஜுக்கு அவருடைய தன்மை, அவர் வணக்கம் சொல்கிறது, அவர் உட்கார்ற ஸ்டைலு, அவர் எல்லாமே வந்து சும்மா ஒன்றும் இல்லை. ஒரு 10 நாள் ஜோதிடம் படித்தவனுக்கு இருக்கக்கூடிய தலைகணத்துக்கு கண்டிப்பா அவருக்கு இருக்காது. அவர் 30 வருஷம் வாஸ்து அனுபவத்துக்கு எப்படி இருக்கணும்? இருக்க மாட்டார். குழந்தை மாதிரி இருப்பார். எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்லுவார். சயின்ஸ், ஆன்மீகம் எல்லாத்தையும் கலந்து சொல்லுவார். அவர் வந்து இழந்தது மிகப்பெரிய இழப்பு என்றாலும் நான் மக்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அவர் இறப்புக்கு ஒரு 20 பேர் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு சென்று வாஸ்து பார்த்துருக்காரு இரவும் பகலும். வரணும்னு நினச்சா எப்படி வேணாலும் வரலாம். காரணம் சொல்லணும், அதாவது இன்றைக்கி சென்னையில் ஃப்ளைட் ஏறினா சேலத்துக்கு ஃப்ளைட் இருக்குது. அவருடைய இறுதி சடங்கு வந்து சேலத்தில் நடந்தது. சேலத்தில் அயோத்தி பண்ணதில்லை, சேலத்துக்கு ஃப்ளைட் இருக்குது. சென்னையில் கார் எடுத்து 5 மணி நேரத்தில் சேலத்துக்கு வரலாம். வரணும்னு நினச்சா எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஏன் யாரும் வரலை? இதை ரவிரமணா சார் பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. பொதுவாக சொல்லுவார், ஒரு வாஸ்து நிபுணர் ஆகட்டும், ஜோதிடர் ஆகட்டும், மக்கள் பிரச்சனை தீர்க்கிற எந்த துறையாகனாலும் ஆகட்டும், அவர் செத்துற போகிறாருன்னா கவலைப்பட மாட்டான். ஆனால் கவலைப்படுவான், ஐயோ இதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு கவலைப்படுவானே கண்டி. சாவ போகிறாருன்னு கவலைப்பட மாட்டான். நம்மளை தான் பார்த்துக்கணும். அடிக்கடி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எடுக்க மாட்டார். ஃபோன் எடுக்க மாட்டார். ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வர மாட்டார். ஏன்னால் அவர் இந்த உலகத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். இருக்கிற வரைக்கும் கூட்டம் இருக்கும், நம்ம இல்லைன்னா எவனும் இருக்க மாட்டான்னு. ஆனால் அவர் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் அவருக்காக தான் சொன்னாருன்றதே நம்ம வந்து அவருடைய டெத்தில் தான் நம்ம பார்த்தோம். அவங்க வீட்டால் 10 பேர், க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய 10 பேர், அவ்வளோதான். வேறு யாருமே வரல. ஆனால் அவர் எத்தனை வாட்டி நைட்டு மிட் நைட்டில் ஃபோன் அடித்து டவுட்டு கேட்டிருப்பாங்க, காலையில் எழுந்து டவுட்டு கேட்டிருப்பாங்க, சார் நீங்கள் வந்தே அவனை வழி கட்டாயப்படுத்திருப்பாங்க. ஏன் வரல? இது ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்டர் சும்மா ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, அது ஒரு நியூஸாக வெளியே வருது, அது ஒரு பெரிய வீடியோவாக பூம் ஆகுது. ஆனால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே ஒருத்தர் மாத்துறார். ஆனால் அவருடைய இறுதி சடங்கு ஊர்வலம் அப்படியே ஒரு ரண வேதனையாக இருக்குது பார்க்கவே. ஒரு 20 பேர், லாஸ்ட்டில் டெத் எடுத்துகிட்டு சுடுகாடுக்கு போகும்போது 10 பேர் தான் இருக்கு. அப்போ இதுதான் ஒரு வாஸ்து நிபுணருக்கும் ஒரு ஜோதிடருக்கும் மக்கள் கொடுக்கின்ற ஒரு மரியாதையா அப்படின்னு கூட நம்மளுக்கு ஒரு விஷயம் கேட்க தோணுது. பட் இருந்தாலும் அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம். அவர் அவ்வளோ பேர் தான் சம்பாதிச்சிருக்காரு உண்மையானு கூட நம்ம சொல்லலாம். சார் அவர்கிட்ட பல்லாயிரம் கணக்கான மாணவர்கள் படிச்சிருக்காங்களே சார், ஒரு மாணவர்கள் கூட ஏன் வரல? அதுதான் நான் கேட்குறேன், ஏன் வரல? 10 பேர் வந்தாங்க மாணவர்கள்ன்ற பேரில். மீதி 900 சில்லற மாணவர்கள் எங்கே போனாங்க? 1000 மாணவர்களில் 900 மாணவர்கள் எங்கே போனாங்க? 100 மாணவர்கள் வராங்கன்னா மீதி 900 மாணவர்கள் எங்கே போனாங்க? அதுதான் நான் கேட்குறேன். அப்போ என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆசான், என்னுடைய மாஸ்டர்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இருக்கும்போது கொண்டாடணும். இருக்கும்போதும் அவரை பற்றி நீங்கள் எதுவும் பேசலை, எந்த மாணவர்களும். இப்போ போயிட்டாரு, போயினது பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவர் பார்க்க வரல. ஆனால் வந்து வெளியே மட்டும் சொல்லிப்பாங்க, ரவிரமணா சார் விட்டு போயிட்டாரு, ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்குன்னு. அவருடைய துக்க நிகழ்ச்சி கூட வந்து கலந்துக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய தவறு என்பதை ஒவ்வொருத்தரும் கண்ணை மூடி யோசித்து பார்த்தா அவங்க செய்த தவறு அவங்களுக்கு புரியும். எவ்வளோ விஷயங்களை அவர் பதிவிட்டு போயிருக்காரு. இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவர் போட்டிருக்க தகவல்கள், அதை பார்த்து இன்னும் எவ்வளோ பேர் பயனடைய போகிறாங்க, பலனடைய போகிறாங்க. வந்திருக்கணும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. கண்டிப்பாக வந்திருக்கணும் சார். அவர் மூலயமா தானே அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்தாங்க, வரணும் இல்லையா? மாணவர்களும் வரல, அவரால் வாழ்க்கையில் மாற்றம் அடைந்த கிளைண்ட்டுங்களும் யாரும் வரல, சக வாஸ்து ஜோதிடர்களும் யாருமே வரல. ஐயா வாக்கியோகி புதுவுடை மூர்த்தி சார் மட்டும் வந்திருந்தார், வேற யாரும் வரல. வேற யார்? ஜோதிடர்கள் வந்திருக்கணும், வாஸ்து நிபுணர்கள் வந்திருக்கணும். இங்கே ஃபீல்டு வைஸ் இருக்கிற ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் இறப்புக்கு கூட வர முடியாதுன்னா அப்புறம் என்ன? நம்ம வந்து ஜோதிடம் 4 பேருக்கு அறிவுரை சொல்லி 4 பேருக்கு வாஸ்து சொல்லி நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? ஒருத்தர் இறந்துட்டார், சகத்துறையில் இருக்கிறவர் ஒருத்தர் இறந்துட்டார்.
அப்போது போகணுமா போகக்கூடாதா? கண்டிப்பாக போகணும். அதுதான் ஒரு நல்ல வாஸ்து நிபுணருக்கும் நல்ல ஜோதிடருக்கும் அழகு. இல்லை இல்லை அவருக்கு எனக்கும் பழக்கம் இல்லை, நான் ஏன் போகணுன்னா, இந்த சகத்துறைக்கு முதல்ல வந்து ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு ஒரு மரியாதையும் கொடுக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த துறை சார்ந்த கலையே வந்து பலிதமாகும் நான் சொல்கிறேன். அதான் உண்மையும் கூட. ஏன் எவ்வளோ வாஸ்து நிபுணர்கள் இருக்காங்க, ஏன் வரல? அவருடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு பேசுகிற வாஸ்து நிபுணர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்திருக்கணும்ல. அவருடைய கண்டென்ட்டை திருடி திருடி பேசுகிற வாஸ்து நிபுணர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களா, வந்திருக்கணும்ல. அவரு கிட்ட கற்றுக்கிட்டு வெளியே போய் இவங்க ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி பிம்பத்தை உருவம் பண்ணுறாங்களே, அவங்களாம் வந்திருக்கணும்ல. கண்டிப்பாக ஏன் வரல? அதுதான் உலகம். அதை தான் ரவிரமணா சார் எனக்கும் அடிக்கடிக்கு சொல்லுவார். இதுதான் உலகம்னு அவர் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஆனால் அது அவருடைய வாழ்க்கைக்கே இப்படி நடக்கும் என்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாதது. அவர் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, அவர் யூனிவர்சிட்டி மாதிரி. அவர் நீங்கள் நம்ம வந்து நிறைய பேர் கூட நான் ட்ராவல் ஆகிருக்கேன், நிறைய பேர் கூட ட்ராவல் ஆகிருக்கேன். ஆனால் நான் உட்காஞ்சி ஒரு சகத்துறையில் இருக்கக்கூடிய நபர் கூட உட்காஞ்சி பேசின ஒரே ஒரு வீடியோ சார் கூட மட்டும்தான். ஏன்னா அவருடைய நாலேஜுக்கு நம்மளாம் வந்து ஒரு தூசி மாதிரின்னு எனக்கு நல்லா தெரியுன்றதுனால தான் அவரை நான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணேன். அவர் அடுத்தடுத்து அவருக்கு இன்னும் என்னென்னோ செய்யணும், நிறைய கனவுகளும் நிறைய கற்பனைகளும் நிறைய ஏற்பாடுகளும் செய்து வைத்திருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார். அவருடைய ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அவர் இறந்த பிறகு ஒரு சில பேர் வந்து பேசியிருக்காங்க, வாஸ்து ஊருக்கெல்லாம் பார்த்தாரு, அவருக்கே வாஸ்து காப்பாற்றலை அப்படின்னு. அந்த வீடியோ இன்னும் கூட யூடியூப்பில் இருக்குது, நிறைய பேர் பேசியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நான் சொல்ல மாட்டேன், மக்கள் தான் சொல்லணும். மக்கள் சொல்லுவாங்க. அவர் பேசிட்டாரு, வாஸ்து பார்த்தாரு, வாஸ்துவை அவரை காப்பாற்றலைன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் பேசினவருக்கு அதுக்குண்டான பதில் நிச்சயமாக கூடிய விரைவில் மக்களோ இறைவனோ சொல்லுவாருன்னு நான் இந்த டைமில் சொல்லிக்கிறேன் மேடம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு நாள் ஒரு டேட் அறிவித்து ரவிரமணா சாருக்கு இறுதி அஞ்சலி, அதாவது நினைவஞ்சலி ஒரு அவருடைய திருவுருவப்படத்துக்கு வச்சு, அன்னைக்கு வர முடியாது, டெத்துக்கு வரணும் தான் சில பேர் இருப்பாங்க, வரணும்னு நினச்சிருப்பாங்க, வர முடியாது போயிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு காதுக்கு லேட்டாக நியூஸ் போயிருக்கலாம். அவர்களெல்லாம் அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு டேட்டும் ஒரு டைமும் ஒரு இடமும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். என்னுடைய குருநாதர் என்ற முறையில் அவருக்கு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளோம். அதனால் நாங்கள் டேட்டு டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதேமாரி ஆதநாடு மையத்தில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு போகலாம். கண்டிப்பாக சார். இப்போ ரவிரமணா சார் இல்லை, இந்த உலகத்தில் அவர் இல்லை, அவருக்கு அடுத்து வாரிசு அப்படின்னு யாராவது வாஸ்துவில் இருக்காங்களா சார்? மேடம், அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவர் யார் கூடயும் ட்ராவல் ஆகலை. அவர் யாரையும் ட்ராவல் ஆகலை. அவர் தனியாக ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டாலும் தனியாக தூங்குவார், ட்ராவல் பண்ணாலும் தனியாக போவார், ஒரு வீடியோ பேசினாலும் தனியாக வருவார், தனியாகவே வாழ்ந்துட்டார். அவர்கிட்ட படித்த பலாயிரம் மாணவர்கள் இருந்தாலும் கூட அவர் யாரையும் கிட்ட வச்சுக்கணும்னு விரும்பாத காரணம், நிறைய பேர்களுடைய உண்மை முகத்தை அவர் ஈஸியாக ஒரு செகண்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறார். அதனால் அவர் யாரையும் கிட்ட வச்சுக்கல. இப்போது கிளாஸ் போட்டிருந்தாங்க, கிளாஸ்லாம் வந்து ஃபீஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணி சொல்லி அந்த கிளாஸ்லாம் 28, 29 போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இது பண்ணியாச்சு, கிளாஸ் வேணாம்னு சொல்லியாச்சு. அவங்க தம்பி இருக்கார், அவங்க ஃபேமிலியில் இதுக்கப்புறம் வாஸ்து சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்லாம் யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து அதுக்கு ரவிரமணா சாரே எதனா ஒரு அருவமாக இருந்து எதனா ஒரு வழி நடத்துவார்னு நான் நினைக்கிறேன் மேடம். அதான் உண்மை. கண்டிப்பாக சார். நம்மளை விட்டு ஒரு அவர் வந்து மனிதர், அதாவது சக மனிதர்னு சொல்ல முடியாது, ஒரு மேதை, வாஸ்துடைய தந்தை. நீங்கள் சொன்ன மாதிரி வாஸ்துடைய தந்தை தான் அவர். நான் அவரோட பயணித்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரம் நேர்காணல் நான் அவரோட எடுத்தேன். அவர் சொன்னது எல்லாமே இதுவரை நான் கேட்காத விஷயமா இருந்தது. கடைசியாக அவர் என்கிட்ட சொன்னது, தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணுவோம், நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த செய்தி வந்து எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. தொடர்ந்து அவரை மாதிரி ஒருத்தர் வருவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு ஃபாலோ பண்ணுறவங்க வாஸ்துவை உண்மையாக சொன்னால் போதும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.